ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு பீஸ்ட் டேமர் டைப்ல இருக்க ஒரு மான்வாவை தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு ரிவெஞ்ச் பேஸ்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான விஷயம்லாம் நம்மளுக்கு ஏற்படும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்பர் 1 பீஸ்ட் டேமர் அப்படின்னு ஒரு மான்வாவை போட்டிருப்போம். அதோட சிமிலரான ஒரு மான்வா தான் இது. ஆனா என்ன ஒண்ணு, இதுல நம்ம ஹீரோ ஒரு கடையை வச்சு பீஸ்டுகளை விற்பான். ஆளு விற்கிற ஒரு சின்ன சின்ன பீஸ்டும் ஒன்னும் அவ்வளவு தரமா இருக்கும். ஆளு எந்த அளவுக்கு பீஸ்டுகளை மத்தவங்களுக்கு விற்கிறானோ அதுக்கேத்த மாதிரி இன்ஃபினிட்டான ஸ்கில்லும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பீஸ்டுங்களும் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்கும். இந்த மான்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா, அவன் யோசிச்சானா இந்த உலகத்தையே டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்ல நான் யோசிச்சேன், என்னடா மான்வா இது கடையை வச்சு விற்கிறான், இதுல பெருசா என்ன இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சு விட்டேன். ஆனா போக போக இது நல்லா இருந்துச்சு, அதை நான் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இதுல வர இந்த கேரக்டரும் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பீஸ்ட் டேமரோட கேரக்டரும் ரொம்ப ரொம்ப சிமிலரா இருக்கும். ஏதோ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அதுக்குன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம், அது வேற இது வேற. ஸோ ஜஸ்ட் ஒரு 10-20 நிமிஷம் இதை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நான் எப்பயும் சொல்றதுதான், ஃபர்ஸ்ட் வீடியோனால நிறைய லைக்ஸையும் நிறைய ஹைப்பையும் குத்துருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம மான்வாக்குள்ள போகலாம். எபிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ பார்த்து ஒரு பொண்ணு எடுத்த உடனே பயங்கரமா கத்துறான். என்னது இது வந்து ஸ்கேமா இருக்கு, 3 மில்லியன், அதுவும் இந்த பெட்டுக்கா, வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி ஒரு பெட்டை வாங்கிறதுக்கு வெளியில போயிட்டு ஒரு டாகியே நான் எடுத்துப்பேன். ஏன்னா இது வெறும் ஒரு ஜஸ்ட் ஸ்லைம் தான். ஏதோ 2-3 மாசம் நான் பீஸ்ட் ஏதோ வாங்கல, அதுக்குள்ள என்ன இந்த அளவுக்கு வெள்ளம் ஏறி போயிச்சா என்ன? 3000 ரூபாயில விற்கிற விஷயம் இப்போ மில்லியன்ல விற்குதா? என்ன கதையா இருக்குப்பா இது? நம்ம இந்தியால ஸ்கேம் எல்லாம் இருக்கு, ஓகே தான். ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு நீ கொள்ளடிக்க கூடாதுப்பா. உடனே நம்ம ஹீரோவும், நீ சொல்ற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீ யோசிக்கிற மாதிரி இல்ல. நான் வச்சிருக்கேன் இந்த ஸ்லைம் பீஸ்ட், இது ஒன்னும் ஒரு ஆர்டினரியான கிரியேச்சர் கிடையாது. ஏன்னா உண்மையை சொன்னா நான் சொன்ன வேல்யூவே ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதை விடவும் இதுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்ஸ் இதை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்ன வழங்க ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சு போயிடும் இந்த பீஸ்ட். அதனால கண்டிப்பா இது உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆமாண்டா, இது வந்து வெறும் ஒரு குட்டி ஸ்லைம், இது ஒரு குழந்தை. நீ சொல்ற காசை வச்சு வேற ஏதாச்சும் ஒரு பேபி பீஸ்ட் நான் வாங்கினா கூட அதுக்கு பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுங்களோட லெவலும் ரொம்ப பயங்கரமாவே ரைஸ் ஆகும். அதை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த ஸ்லைம். நான் இப்பயே சொல்லிடுறேன், இதுல வந்து லெவல்ஸ் கொஞ்சம் அப்படியும் எப்படியும் கொடுத்துருப்பாங்க. அதனால லெவல்ஸ் நான் ஏதாச்சும் மாத்தி சொன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு கண்டுக்க வேணாம். ஏன்னா இந்த பீஸ்ட் டேமர், இந்த கல்டிவேஷன் மான்வா இதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. அடிக்கடி டிரான்ஸ்லேஷன்ல தப்பு பண்ணி பேரை மாத்துவாங்க, லெவலை மாத்துவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு புரியும் படி சொல்றேன், ஜஸ்ட் என்னோட ஃப்ளோல போங்க போதும். அதுக்கப்புறம் தான் நம்மால சொல்லுவான், இல்லம்மா உனக்கு புரியல, நீ சொல்றல மத்த பீஸ்ட வாங்க போறேன்னு, அதுங்களை விட இந்த ஸ்லைம் மில்லியன் டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். லிட்டரலி நீ வாங்க போற மத்த பீஸ்டால இது முன்னால நிக்கவே முடியாது. ஏன்னா நான் விக்கிற இந்த ஸ்லைம் இருக்குல்ல, இது கிட்ட மியூட்டன்ட் அப்படின்னு ஒரு பவர் வந்திருக்கு. சிம்பிளா சொன்னா டிவோரருக்கான டேலண்ட். வெறுமா இதுக்கு போதுமான ரிசோர்சஸ் நீ கொடுத்தாலே போதும், இதோட லிமிட்டை உடைச்சு பிரேக் த்ரூ பண்ணி போயினே இருக்கும் மேல மேல. நீ யோசிக்கிறல, வேற பீஸ்ட வாங்கினா அது ஸ்டார் லெவல சீக்கிரமா ரீச் பண்ணுன்னு, அதை விடவும் இது டப்பு டப்பு டப்புன்னு கிரேட் கிங் லெவலுக்கே வந்துடும். உடனே அந்த பொண்ணும், ஆமா இவர் வந்து சொல்லுவாரு, அப்படியே நாங்க நம்பணும். நீ சொல்ற விஷயத்த நம்பணுமானா? நீ சொல்ற விஷயம் ஸ்கேமியா? ஸ்கேம். உனக்கு அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கே தன்னால நம்பிக்கை வரும். இப்படி ஆளு அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது இந்த மான்வாவோட உயிர். சிம்பிளா சொன்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் மான்வாவே ஓடும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ் அந்த லேடியும் வந்துட்டு, பாருங்கப்பா இப்போ வந்து லூ ஃபேமிலியோட யங் மாஸ்டர், அவரு இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சு ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணிருக்காரா? என்ன மன்னிச்சிரு, ஏன்னா நான் மறந்து போயிட்டேன்ப்பா. உன்னதான் எப்பயோ லூ ஃபேமிலியை விட்டு அதை கிக் பண்ணி தூக்கிட்டாங்களே. நான் இப்பயே சொல்லிடுறேன், நம்ம ஹீரோட ஃபேமிலி வந்து லூ ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்களே, இதே பேரோட இன்னொரு லூ ஃபேமிலி அப்படின்னு இருக்கும், அதுல LUO லூ அப்படின்னு இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோட ப்ரொனன்சியேஷன் லூ அப்படின்னு வரும், அதாவது LU. ஏன்னா இப்பயே நான் எதுக்கு சொல்றேன்னா அதுக்கப்புறமா கன்ஃபியூசிங்கா இருக்கும், அதனால தான். உடனே நம்ம ஹீரோவும், பாய் யூவே உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இங்க வந்திருக்க? அதுவாப்பா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். ஏன்னா இந்த உலகத்துல பீஸ்ட் டேமிங் டேலண்ட் தான் எல்லாமே. ஆனா பாவம் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவனுக்கு தான் பீஸ்ட் டேமிங் டேலண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. ஏன்னா அந்த டேலண்ட் இல்லாம இந்த உலகத்துல ஒரு ஆர்டினரியான பர்சனுக்கு தான் நீ சமம். அதாவது உனக்கு மதிப்புன்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கவே இருக்காது. அங்க இதை கேட்கிற அந்த பிங்க் ஹேர் பொண்ணும், நான் யோசிக்கல இந்த அளவுக்கு என் கிட்ட இப்படி விளையாடி இருப்பான்னு. அப்பனா இவன் கிட்ட பீஸ்ட் டேமிங் டேலண்ட்னு ஒண்ணு இல்லாம ஷாப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கானா இந்த பையன். உடனே நம்ம ஹீரோ, லூயோ அதுக்குன்னு நீ தப்பா புரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா என் கிட்ட இருக்கிற ஒரு பீஸ்டும் அந்த அளவுக்கு ரொம்ப தரமான பீஸ்ட். உடனே நம்ம ஹீரோ
ஹீரோவோட எக்ஸ் வந்துட்டு, லூயு உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு எந்த விதமான டேலண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. அதனால பெஸ்டா நான் உனக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா, ஒரு ஆர்டினரியான மனுஷன் மாதிரி ஒரு அமைதியான நிம்மதியான வாழ்க்கைய வாழுவியா? இந்த மாதிரி எதுக்காக நீ வாழணும்? ஆமா, இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் நம்மளுக்கே தோணும். அங்க இத பாக்குற அந்த பொண்ணும், வாவ், இந்த பொண்ணை பார்க்கும்போது இந்த அனிமே மான்வாலெல்லாம் வர அந்த வில்லனஸ் கேரக்டர் அது மாதிரியே இருக்குப்பா. நான் யோசிக்கல அது வந்து ரியாலிட்டியே இப்படி என் கண்ணு முன்னாடி வரும்னு. ஆனா பாவம் இந்த பொண்ணுக்கு அங்க தெரியல, இந்த பொண்ணு இருக்கிறதே ஒரு மான்வா, அதுவே அவளுக்கு அங்க தெரியல. அங்க உடனே நம்ம யூவும், சில பெல்லாம் இருப்பாங்க மத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது, பயங்கரமா வயிறறியும், அதனால அவங்கள கண்டுக்காம நம்ம முன்னேறி போயினே இருக்கணும். ஆனா இதை கேட்கிற அந்த பொண்ணும், சரி சரி இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைம் மாஸ்டரை டெஸ்ட் பண்றேன், அதுக்கப்புறம் யாரு போய் யாரு உண்மை அது வந்து தெரியும்பா. இதனால அவ குட்டி உண்டு ஏதோ ஒரு சில்வர் குவாலிட்டியில இருக்க ஒரு மீட்டாவை எடுக்கிறா. ஸ்லைம் இந்தா இதை சாப்பிடு, உன்னோட வித்தியை காட்டு, ஏன்னா அப்பதான் இந்த பையனை பத்தி எனக்கு தெரியும், இவன் ஏமாத்துறானா இல்ல என்ன பண்றான்னு. அங்க அதை சாப்பிட்டு அத்தனுடைய லெவலும் பயங்கரமா அதிகமாகுது. 5th இருந்து 9th லெவலுக்கு அப்படியே ஷிஃப்ட் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன மாஸ்டர் டக்கு டக்கு டக்குன்னு லெவலப் ஆகுறதெல்லாம் ஒரு இம்பாசிபிளான விஷயம். அதுவும் அத்தனோண்டு மீட்டை வச்சு அது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியில இருக்க ஒரு ஐட்டம் தான். அது ஒண்டி இல்லாம இதுக்கு இப்போ வாட்டர் டைப்ல இருக்க ஒரு எபிலிட்டிக்கான ஸ்கில்லும் அங்க கிடைச்சிருக்கும். அங்க இதை பாக்குற அந்த எக்ஸ் பொண்ணு அவளும் ரொம்ப ஆச்சரியமாவரா, இல்ல இது வாய்ப்பே இல்ல, இம்பாசிபிள். அங்க வாங்க வந்த அந்த பொண்ணும், நல்ல வேலை இந்த எக்ஸ் பொண்ணோட பேச்ச நான் கேட்கல, இல்லன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என்னோட கையை விட்டு போயிருக்கும்பா. உடனே அந்த வாங்க வந்த பொண்ணும், இந்த மாதிரி நான் இதுக்கு மீட் எல்லாம் குத்துருக்கேன்பா, கொஞ்சோண்டு டிஸ்கவுண்ட குத்தா நல்லா இருக்கும். தரேன் தரேன், மரியாதை கார்டு இல்லன்னா அவ்வளவுதான் அரைஞ்சிருவேன் பாத்துக்கோ. அதுல கேஷ் எல்லாம் எடுக்கல, கேஷ் எல்லாம் யாருப்பா வச்சுன்னு தெரியுதா, ஒரு கோல்டன் கார்டு தான், அதுல ஒரு 30 லட்சம் இருக்கு, ஐ மீன் 3 மில்லியன். அங்க டப்புன்னு ஸ்வைப் பண்ண அதுவும் பேமெண்ட் ஆகுது, சிஸ்டமும் அங்க அவைக்கணும். நம்ம யூ கிட்ட ஆல்ரெடி சிஸ்டம் இருக்கும், இப்போ அது வெளில வந்ததுக்கு காரணம் மாஸ்டர் நீங்க வெற்றிகரமா ஒரு பேட்டில் பெட்டை வித்தாச்சு, இப்போ அதுக்கு பதிலா உங்ககிட்ட பீஸ்ட் டேமிங் அப்படின்னு ஒரு ஸ்பேஸும் வந்திருக்கு, அதாவது பீஸ்டுங்களெல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அது. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட ட்ரிபிள்ஸுக்கான ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட்டும் இருக்கு, டார்க் ஹெல்னு. இந்த உலகத்துல எஸ் ரேங்க் வரைக்கும் தான் டேலண்ட் வந்திருக்கும், எஸ் டபிள்எஸ் ட்ரிபிள்எஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. இப்போ அந்த மாதிரி ஒரு டார்க் ஹெல் அப்படின்னு ஒரு டேலண்ட்டும் நம்மள கிட்ட இருக்கு. சிம்பிளா சொன்னா டார்க் டைப் பீஸ்டுங்க கூட நம்ம ஹீரோ கான்டாக்ட போடும் போது அதோட பொட்டன்ஷியல் அது வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். அது கூட சோல் லிங்க் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். அதனால என்ன ஆகும்னா இப்போ அந்த பீஸ்டோட பொட்டன்ஷியலும் வேகமும் அதிகமாகும். அது ஒண்டி இல்லாம நம்ம ஹீரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அவனோட வேகமும் டபுள் ஆகும். ஃபைனலி யாருமே அவிக்கன் பண்ணாத ட்ரிபிள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட்டை அவிக்கன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் என்னடா இது சம்பந்தமே இல்லாம போச்சு அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். இப்பதாங்க உண்மையான கதையே ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரியை பத்தி இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோட பேக் ஸ்டோரி ரொம்ப சேடா இருக்கும். இது எல்லாமே ஆரம்பிச்சது 12 இயர்ஸ்க்கு முன்னாடி. அங்க லூயும் ஆன்டி கிட்ட கேக்குறான், ஆன்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்னப்பா இந்த மாதிரி நான் பண்ற விஷயம் என்ன உனக்கு நல்லா இல்லையா? இந்த லேடிய மறக்க வேணாம், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான விஷயத்த நம்ம ஹீரோக்கு அங்க பண்ணோம். இந்த லேடி இருக்குல்ல, இது டியாங் ஃபேங் அப்படின்னு ஒரு பர்சனோட ஒய்ஃப். சிம்பிளா சொன்னா நம்ம ஹீரோட அங்கிளோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹீரோட அம்மா அப்பா இறந்து போனனால இப்போ இந்த லேடி தான் நம்ம ஹீரோவை பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவளோட நோக்கமே வேற. நம்ம ஹீரோ கிட்ட எஸ் ரேங்குக்கான பீஸ்ட் டேமிங் டேலண்ட் வந்து இருக்கும், அதை மொத்தமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் இவளோட நோக்கமே. என்னப்பா ஐயோ இந்த மாதிரி நீ என்ன யோசிக்கிற? உன்ன மாதிரி ஒரு ஆர்ஃபனான பையனை நான் எதுக்கு கேர் பண்ணி பாத்துக்கணும்? உன்னை கேர் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன், உன்கிட்ட எஸ் ரேங்க் டிராகன் டைப் டேலண்ட் வந்து இருக்கு, அது ரொம்ப ரேரான விஷயம், அதுக்காக தான் நான் உன்னை பாத்துக்கிறது. அதே மாதிரி நீ என்ன யோசிக்கிற? உன்னோட அப்பா அம்மா அவங்களும் ஏதோ கார் கிராஷ் ஆகி தான் இறந்து போனாங்க அப்படின்னு யோசிக்கிறியா? அங்க இப்படி அவ சொல்லிங்கன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான ஸ்பெல்லு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அங்க பண்ணுவா. இதனால எப்படின்னு தெரியல, எஸ் ரேங்க் டிராகன் பீஸ்ட் டேமிங்கான அந்த டேலண்ட் அது நம்ம ஹீரோ விட்டு அப்படியே அங்க போக ஆரம்பிக்குது. உன்னோட டேலண்ட் உண்மையிலேயே வேற லெவல்பா. இப்போ உன்னோட டேலண்ட் என் சனுக்கு போகுது, ஆல்ரெடி அவன் கிட்ட எஸ் ரேங்கான டேலண்ட்டும் இருக்கு, இப்போ இதுவும் சேரும் போது அது ஒன்னிணைஞ்சு டபுள் எஸ்க்கான டேலண்டா அது அவைக்கணும். நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீ கவலைப்பட வேணாம் ஐயோ, ஏன்னா நம்ம லூ ஃபேமிலியோட க்ளோரி அதை நீ ரீஸ்டோர் பண்ணிருக்க, அதனால இந்த விஷயத்துக்கு நீ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணும். ஐயோ அவளை இது நான் போயிட்டு உன் பையன் கிட்ட இருந்து எடுக்கலாம்ல, எதுக்காக இவன் அங்க தொல்லை பண்ற? நம்ம ஹீரோட டேலண்ட்டை அங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோனே, அவ்வளவுதான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ எதுவுமே இல்ல. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கும். அங்க நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான், உனக்குன்னு ஒரு பீஸ்ட் டேமிங்கான டேலண்ட் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான், உன்னோட வாழ்க்கை முழுக்க ஒன்னுத்துக்கும் உதவாத யூஸ்லெஸ் கம்மானி இருக்க போற. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, என்னோட வாழ்க்கை முழுக்க யூஸ்லெஸ் ஆன பர்சனா கடையை கிளீன் பண்ணிக்கணும், கடையை காட் பண்ணிக்கணும், இப்படி என் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா என் வாழ்க்கைய மாற மாதிரி 18 வயசுல
எனக்கு சிஸ்டம் அங்க அவைக்கனாச்சு. அது ஒரு ஷாப் பேஸ்டான ஒரு சிஸ்டம் தான். சிம்பிளா சொன்னா பேட்டில் பெட்டெல்லாம் நம்ம ஹீரோ விக்கணும், அதுவும் ஷாப்போட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி. இப்போ சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம ஹீரோ பண்ணோம். இப்போ நின்னு விக்கணும்னா நின்னு தான் விக்கணும், 10ன்னு விக்கணும்னா 10 தான் விக்கணும், ஒரு பைக்கு விக்கணும்னா ஒரு பைக்கு தான் அந்த பீஸ்ட விக்கணும். நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல எல்லாமே சின்ன பீஸ்டா தான் அங்க கிடைக்கும். ஆனா ஒரு பீஸ்டுக்கும் இன்ஃபினிட்டா எவால் ஆகுற மாதிரியும் ஒரு எம்பரர் லெவலுக்கு போற அளவுக்கும் பயங்கரமான டேலண்ட் இருக்கும். ஒரு பீஸ்ட விற்கும் போதும் பயங்கரமான டேலண்ட் கிடைக்கும், ரிசோர்சஸும் கிடைக்கும், பாயிண்ட்டும் கிடைக்கும். அதை வச்சு இவனால பீஸ்ட் இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல நம்மளால வாங்க முடியும். ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கடை வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் தான். இப்போ அவனுக்கு டார்கெட்டடா இருந்தது ஒரு பீஸ்ட் ஆளு விற்கணும். அதையும் இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட ஆளு வித்தான். வித்தக்கப்புறம் ஆளுக்கு ட்ரிபிள்ஸ் ரேங்க்ல இருக்க ஒரு டேலண்ட்டும் இப்போ அவைக்கனாயிடுச்சு. அதுவும் என்ன டேலண்ட்? டார்க் ஹெல், பயங்கரமான டேலண்ட். அவ்வளவுதான், இப்போ ஆளும் டிசைட் பண்ணிட்டான். இது வரைக்கும் என்னை எப்படி எல்லாம் ஹிமிலியேட் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க அந்த லூ ஃபேமிலி, அது எல்லாத்தையுமே பல மடங்கு ரொம்ப அதிகமா லூ ஃபேமிலிக்கு நான் கொடுக்காம விட மாட்டேன். அந்த எக்ஸ் பொண்ணும் அந்த வாங்க வந்த பொண்ணு கிட்ட சொல்றான், சிஸ்டர் அவன் சொல்றான்னு அந்த விஷயத்துல ஏமாந்து போவேனா, எல்லாமே ஒரு பொய்யான விஷயம். ஏன்னா போன வாட்டி கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வேற விஷயத்த ஆளு பண்ணிட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு ஆளு ஸ்கேமர்ப்பா, ஸ்கேமரு. யோ நீங்க தப்பாலாம் யோசிக்க வேணாம், இந்த மாதிரி காசை கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு ஒரு திருட்டு பையங்க அவன். எக்ஸ் பொண்ணு, இது வரைக்கும் நீ சொன்ன விஷயத்த அமைதியா நான் கேட்டேன். ஆனா இதுக்கு மேலேயும் நீங்க நிப்பன்னு சொன்னு வச்சுக்கோயேன், என் செப்பல்ஸ் பறக்குமா? ஆமா, யாரு கேட்ட? நான் ஒரு உமன் ரைட்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா? கைய வச்சு பாருல, போலீஸ் வரும் அத்தனுடைய. அதனால டச் பண்ண உன்னை தொடணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இல்ல. நான் எப்பயும் அந்த விஷயத்த பண்ணிட்டேன். மரியாதையா இந்த ஷாப்பை விட்டு போறியா? இல்ல என்னால கண்டிப்பா போக முடியாது. அப்படி உன்கிட்ட ஸ்கில் இருக்குன்னா சீக்கிரம் இன்னொரு மியூட்டன் பீஸ்ட நீ வெளியில எடு. அப்படி அது நல்லா இருந்துச்சுன்னா நானே அதை வாங்கிக்கிறேன். ஆனா பாவம் இந்த பொண்ணுக்கு அங்க தெரியல. நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு பீஸ்ட் எடுத்தாலே அங்க மில்லியன்ல தான் பேச்சிருக்கும். அதெல்லாம் தெரியாம இவன் என்னன்னா வாங்குறேன் அப்படி இப்படின்னு சொல்ல இருக்கா. அதெல்லாம் உனக்கு தெரியாதாமா? உடனே சிஸ்டம் பொண்ணும் வெளியில வந்துட்டு, ஓனரு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே உங்களை தேடி வரும்போது அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க அதை விடணும்? சீக்கிரம் விப்பீங்களா? ஒரு ட்ரிபிள்ஸுக்கான டேலண்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாவே அதனால கிடைக்கும். சிஸ்டமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுக்கும் போது அப்புறம் எதுக்காக நான் இந்த மாதிரி வாய்ப்பை விடணும்? ஆளு மியூட்டன்ட் இம்பீரியல் ஸ்கெலிட்டன், அதை ஆளு வெளியில எடுக்கிறான். அது ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? இல்ல வெயிட் பண்ணுங்க, அது ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன், அதாவது ஃபியூச்சர்ல அப்படி ஆகும். ஆனா ஸ்டார்டிங்ல அது இப்படிதான் இருக்கும். அந்த பீஸ்டும் வெளியில யோசிக்கும், ஆமா நான் இப்படி இங்க வந்தேன். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அம்மாக்கு பாத்திரத்தை வளர்க்க நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா திடீர்னு இங்க வந்துட்டேன். உடனே அந்த எக்ஸ் பொண்ணும், ஆமா ஐயோ என்னை பார்த்தா என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? நான் பி ரேங்க் பீஸ்ட் டேமிங் டேலண்ட்டை அவிக்கன் பண்ணிருக்கேன்பா. எனக்கு ஒரு நல்ல பீஸ்ட காட்டாம நீ என்னன்னா ஒரு நோஞ்சா மாதிரி ஒரு பீஸ்ட காட்டின்னு இருக்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட், நம்ம கூட அந்த பீஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சோம்ல, அது பார்த்தா குட்டி உண்டு ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கு. ஒரு அற்புத விளக்கு மாதிரி அதோட சைஸும் ரொம்ப குட்டியா இருக்கு. உடனே நம்ம ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்னும் ஒரு சாதாரணமான ஸ்கெலிட்டன் பீஸ்ட் இல்ல, இது ஒரு மியூட்டேட்டட் இம்பீரியல் ஸ்கெலிட்டன். ஆமா என்ன பார்த்தா என்ன இளிச்சவாயி அப்படின்னு பட்டியே ஒட்டி இருக்கா என்ன முகத்துல? நான் இந்த பீஸ்ட வெறுமா பார்த்தாலே சொல்ல முடியும், இது லோ லெவலான அண்டர் டைப்ல இருக்க ஒரு பீஸ்ட் தான் இது. நீ சொல்ற மாதிரிலாம் இம்பீரியலான பவர்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. நீ என்ன சொல்ல இருக்கியோ இந்த பீஸ்ட பத்தி உண்மையிலேயே உனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா இதால நேச்சரோட லாஸையே மாத்த முடியும். சிம்பிளா சொன்னா இது கண்டினியூஸா கொலை பண்ணாலே போதும், இதால கண்டினியூஸா க்ரோ ஆயினே இருக்க முடியும். சிம்பிளா சொன்னா லிமிட் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. எவ்வளவு ஒரு கிரேட்டான எம்பரர் ஆஃப் அண்டெட் அதுவா மாற முடியும். போதும்பா போதும், இந்த மாதிரி ரொம்ப உன்னோட நான்சென்ஸான விஷயத்த நான் கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன். நானும் ஏகப்பட்ட பீஸ்ட் எல்லாம் பார்த்திருக்கேன். இது வரைக்கும் ஒரு லிமிட்லெஸ்ஸான பொட்டன்ஷியலோட இருக்கிற பீஸ்ட் எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லப்பா. அங்க இதை கேட்டோடனே அந்த கஸ்டமர் பொண்ணு அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். போதும் உமன், நீ ரொம்ப தான் டிமாண்ட் பண்ண இருக்க. ஏன்னா நீ தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ண. அதுக்கப்புறம் ஷாப் ஓனரு இந்த மாதிரி உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்தா இப்ப அவனையே ஒரு பொய்க்காரன், இது வாய்ப்பு இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லன்னு குறை சொல்ல இருக்க. உடனே நம்ம ஹீரோவும், மிஷன் அந்த பொண்ணை விடுங்க, என்ன எக்ஸ் பொண்ணு அப்படிதான், எல்லாருக்கும் உங்கள மாதிரி ஒரு நல்ல பார்வை இருக்காது. அங்க இதை கேட்ட உடனே எக்ஸ் பொண்ணு பயங்கரமா கடுப்பாவறான். சரி இந்த மாதிரி ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, இதுக்காகவே எனக்கு ப்ரொஃபஷனலான ஒரு எக்ஸ்பர்ட்டை தெரியும், அவன் வரட்டும். அதுக்கப்புறம் உங்க 2 பேரோட இதையும் நான் எக்ஸ்போஸ் பண்ணாம விட மாட்டேன். அப்புறம் என்னையோ நீ இப்போ இருக்கிறத விட உன் நிலைமை மோசமாயி தெருவுக்கு போக போற. ஹலோ மேனேஜர் யாங், நான் தான் பி பேசுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் இங்க வர முடியுமா? ஏன்னா ஸ்கூல் பக்கத்துல ஒரு பையன் பேட்டில் பீஸ்டுக்கான ஷாப் வச்சிருக்கானா, நல்லா ஸ்கேம் பண்றான் மத்தவங்கள, கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்களேன். உடனே அங்க யாங்கு ஒரு பெரிய ட்ரக்ல வருவான். நம்மளுக்கே அங்க ஷாக்கா இருக்கும், என்னடா இவன் ட்ரக்ல வரான், வண்டியில பஸ்ல வந்தாதான் என்னவா சாருக்கு? சாரு பெரிய ட்ரக்ல தான் வருவாரு. உள்ள யாங் வரும்போதே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஸ்லைம் மேல தான் ஆளுக்கு பார்வாங்க போவோம்.
ஜஸ்ட் அந்த ஸ்லைமை பாக்குற மூலமாவே அதோட லெவலு, அதுக்கு இருக்கிற அதோட பொட்டன்ஷியல், அது கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில், அதங்க சாப்பிட சாப்பிட அதோட லெவலும் ஸ்ட்ரென்த்தும் பூஸ்ட் ஆயினே இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை பார்த்தோன்னே ஆளு கண்டுபிடிக்கிறான். ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்கு, அதனால பார்த்தோன்னே சொல்ல முடியும் இது ஒரு தரமான பீஸ்ட், தாராளமா வாங்கிக்கலான்னு. அட யாங் வாங்க. அங்க உடனே நம்ம யாங்கும், மிஸ் பாய் நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன், என் கையில ஒரு பெட்டும் இருக்கு, நீங்க கேட்ட மாதிரி வேணும்னா நீங்க அதை பை பண்ணிக்கலாம். அங்க இப்பதான் நம்மளுக்கும் தெரியுது இந்த யாங் இருக்கான்ல நம்ம ஹீரோ மாதிரியே இவனுக்கும் ஒரு பெட்டு ஷாப் வந்து இருக்கு. ஏகப்பட்ட பெட்டெல்லாம் விற்பான் போல. அட யாங்கு அது இருக்கட்டும், கொஞ்சம் இங்க வாங்கல. இந்த பையன் வந்து ரொம்ப சீன் ஓட்டுறான், இந்த மாதிரி இந்த பெட்டுக்கு இன்ஃபினிட்டான பொட்டன்ஷியல் இருக்கு அப்படி இப்படின்னு. கொஞ்சம் வந்துட்டு இந்த பெட்டை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்களேன். அந்த ஸ்கெலிட்டனை அங்க பார்த்தா அந்த ஸ்கெலிட்டனும் அந்த டிராகனை பார்த்தோன்னே பயங்கரமா வெறியாகும். மொத்தமா அந்த டிராகனை முச்சிடலான்னு அந்த அளவுக்கு வெறியா. உடனே நம்ம யாங்கு நல்லா அந்த ஸ்கெலிட்டனை அங்க செக் பண்ணுவான். அதை பார்த்த ஆளு ரொம்ப வியந்து போறான். அட இது ஒன்னும் ஒரு ஆர்டினரியான ஸ்கெலிட்டன் கிடையாதுப்பா, இதுக்கு எந்த விதமான லிமிட்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. கொல்ல கொல்ல இதால இன்ஃபினிட்டா எவலாயிட்டு போயினே இருக்க முடியும். சிம்பிளா சொன்னா ஒரு நாள் இது ஒரு கிங் லெவல் எம்பரராவே மாறிடும். அதே மாதிரி இதுக்கு ஓனர் அப்படின்னு யாருமே இல்லையா. சரி இந்த மாதிரி வாய்ப்பை என்னால எப்படி விட முடியும். உடனே நம்ம யூ பார்த்து, எஸ்கூஸ் மீ இந்த ஸ்கெலிட்டனை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன், பிரைஸ சொன்னா நல்லா இருக்கும். வாயா வாயா, ஒரு கடைக்காரனோட மனசு இன்னொரு ஒரு கடைக்காரனுக்கு தான் அங்க புரியும் சொல்லுவாங்க. பரவாயில்ல, அந்த விஷயம் உண்மையா தான் இருக்கு. அந்த பாய் அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அட யாங்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட ஹை லெவல் பீஸ்ட் டேமிங்கான டேலண்ட் இருக்கு, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான ஸ்கெலிட்டன் பீஸ்ட நீங்க வாங்கணும். ஏன்னா இது ஒரு ஜங்க் தான். ஏமா உண்மையை சொன்னா உனக்கு தான் இந்த விஷயம் புரியவே இல்ல. என்னோட கண்ணு பொய் சொல்லவே சொல்லாது. இங்க இருக்கிற இந்த ஸ்கெலிட்டன் பாக்குறதுக்கு ஆர்டினரியா இருக்கலாம், ஆனா ஆர்டினரி கிடையாது. லிமிட்லெஸ்ஸான பொட்டன்ஷியல் இருக்குமா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது கண்டிப்பா எம்பரர் ஆஃப் ஹண்டா மாறும். அங்க இதை கேட்கிறவ ஆச்சரியமாவரா. அப்பனா நம்ம யூ சொன்ன விஷயம் அது வந்து உண்மையா. உடனே அந்த ஷென் அந்த பொண்ணு வந்துட்டு, என்னமாச்சு மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிருக்கு, கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், இப்போ அது உனக்கு கிடைக்காது நீ யோசிச்சாலும். சீ வாய மூடு, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நான் அந்த வார்த்தையில கேட்க விரும்பல. ஏன்னா நீயே ஒரு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு ஸ்லைம் கூட கான்ட்ராக்ட போட்டிருக்க. ஆனா நம்ம யாங்கு ஸ்லைமை பார்த்தோம் ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா அந்த ஸ்லைமும் சும்மா இல்ல, எந்த அளவுக்கு அதை கன்சியூம் பண்ணமோ அதுக்கேத்த மாதிரி அதுவும் எவ்வளாயின்னு போயினே இருக்கும். அதுக்கும் பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால யாங்க வந்துட்டு, மிஸ்டர் யூ கொஞ்சோண்டு அந்த ஸ்கெலிட்டனோட விலைய சொல்ல முடியுமா, நான் வாங்கிக்கிறேன். வாங்கப்பா, யாரு வேணாம் அப்படின்னு சொல்றா, வாங்கு பிரச்சனையே இல்ல. வெறும் ஒரு 3 மில்லியன் அதை ஒண்டி எத்து வச்சனா தாராளமா வாங்கிக்கோ. என்னது வெறும் 3 மில்லியன் தானா, இவன் என்ன அப்படியே அதை கொடுக்கறான். யாங்கு இந்த மாதிரி ஆஃபரை விடுவானா என்ன. யாங்கும் உடனே காடை எடுத்து கொடுக்கறான். ஐயோ இந்தாயா, என் கிட்ட இல்லாத காசு பணமே இல்ல, இந்தா வச்சுக்கோ காடைய, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, ஆனா அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் ஒண்டி எனக்கு கொடுப்பா. அட என்ன மிஸ்டர் யாங், அந்த அளவுக்கு நீங்க பொலைட்டாலாம் இருக்க வேணாம். அங்க பின்னாடி அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவ திருந்துற மாதிரியே இல்ல, பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ உனக்கு எவ்வளவு தைரியம் தான் வேணும்ட்டு என்கிட்ட விளையாடி இருப்ப, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பீஸ்ட் பெட்டை வச்சுக்கின்னு என்கிட்ட நீ விற்கவே இல்லல. ஹே நீ இன்னமும் ஓடி போலியா, மரியாதையா ஓடிப்போ, இல்ல அவ்வளவுதான் நானே உன்னை கிக் பண்ணி விரட்ட மாதிரி ஆயிடும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் இப்பயே வேற ஒரு பீஸ்ட வாங்க போறேன், அதனால வேற ஒரு பீஸ்ட் எனக்கு கொடு சீக்கிரம். கரண்டா என்கிட்ட எந்த விதமான பீஸ்டும் இல்ல, அதனால ஓடிடு. ஆனா அந்த எக்ஸ் பொண்ணு இப்பயும் அடங்குற மாதிரி இல்ல. உடனே நம்ம ஹீரோவை கீழ்த்தனமா பேச ஆரம்பிப்பா. ஹே நீ ஒரு ஸ்கம், உனக்கு பீஸ்ட் டேமிங் டேலண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அதுக்கும் மேல லூ ஃபேமிலி மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து உன்னை கிக் பண்ணி தூக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் போதும் உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு என்ன தகுதி இருக்கு, ஏன் முன்னாடி நீ ரொம்ப அரகண்டால பேசுற. ஆனா உடனே நம்மால பயங்கர சீனா உன்னோட ஆறாவை வெளிப்பத்திக்கினே சொல்லுவான். என்ன மன்னிச்சிருமா எக்ஸ் பொண்ணு, உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி என்னோட செகண்ட் அவேக்னிங் அது இப்போ ரீசெண்டா தான் ஆச்சு, அதனால எனக்குன்னு இப்போ ஒரு பீஸ்ட் டேமிங்கான டேலண்டும் இருக்கு. யாங்க அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவறான். என்ன இது அவனோட ஆரா, அதுவே ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு, கண்டிப்பா அவனோட டேலண்ட்டும் ஏ வச்சிருக்கும். அங்க ஷியானா அந்த பொண்ணு பக்கத்துல வந்துட்டு, நானே இங்க ஏ ரேங்க் டேலண்ட்ல தான் இருக்கேன், என்னாலேயே அந்த மாதிரி ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண முடியல. ஆனா மேனேஜர் உங்ககிட்ட இந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபைங்கான ப்ரெஷர் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க எஸ் ரேங்க் டேலண்ட்டை அவேக்கன் பண்ணிருக்கீங்க அதானே. ஆமா அப்படியும் சொல்லலாம். உண்மையை சொன்னா நான் மத்தவங்க யாருக்குமே சொல்ல விரும்பல என்கிட்ட ட்ரிபிள் எஸ் ரேங்குக்கான டேலண்ட் இருக்குன்னு. ஏன்னா தேவையில்லாத அட்டென்ஷன் நிறையவே பிரச்சனையே இதுக்கப்புறமும் உண்டாக்கும். அதனால இப்போதைக்கு எல்லாருக்கிட்டையும் எஸ் ரேங்க் அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த ப்ரெஷர்னால தாங்க முடியாம அந்த எக்ஸ் பொண்ணு பொத்துன்னு கீழே விழுவா. ஆமா எப்படி இது பாசிபிளி வாய்ப்பே இல்ல. செகண்ட் அவேக்னிங்கா, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு, உங்ககிட்ட எஸ் ரேங்க் டேலண்டா, என்னையா சொல்ற. உடனே நம்ம யூவும், பீஸ்ட் டேமிங் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க எதுவுமே இம்பாசிபிள் கிடையவே கிடையாதுமா. உடனே அந்த பாய் அந்த பொண்ணுல எக்ஸ் பொண்ணு அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான், யூ இந்த மாதிரி நீ ஒரு பயங்கரமான டேலண்ட்டை அவேக்கன் பண்ணிருக்க, அதனால நான் உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு தரேன், நீ வேணும்னா
நீ என் கூட வரலாம். பாத்தீங்களா இந்த பாய், இந்த பொண்ணோட ஆரவன் அவ வந்து கேட்கல நீ வந்து என்கிட்ட வந்தே ஆகணும், என் கூடயே இருக்கணும்னு. அவ சொல்றா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால நான் உன்னை அலோவ் பண்றேன்னு. ஆனா நம்ம ஹீரோ தான் ஒரு சிக்மா பாய் ஆச்சு. இல்ல வாய்ப்பில்ல, மரியாதையா கடையை விட்டு வெளில போறியா? ஐயோ நீ ரொம்ப ஓவரா போற, ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு. பாக்குறேம்மா பாக்குறேன், நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணி தான் பாக்குறேன். வருவேன் 5 ரூபாய் சிப்ஸை வாங்கிட்டு போற ஆள் தானே நீ. 10 ரூபாய் சிப்ஸை வாங்கினா என்ன, அதனால மரியாதையா ஓடிடு. இதுக்கப்புறம் நம்ம அவங்க 2 பேருக்கிட்டயும் அவங்க சொல்லுவான், ஆமா என்னப்பா உங்க 2 பேருக்கும் தனியா இன்விடேஷன் வைக்கணுமா, வெளில போங்கன்னு. டைம் ஆயிடுச்சுப்பா, கடையை க்ளோஸ் பண்ணோம், ரொம்ப நேரமா நீங்களும் நிக்கிறீங்க. அங்க உடனே அந்த ஷான் அந்த பொண்ணு வந்துட்டு, மேனேஜர் கொஞ்சம் கான்டாக்ட் எனக்கு கிடைக்குமா? உடனே நம்ம யாங்கும் எனக்கும் எனக்கும் இவங்க எதுக்கு கேக்குறாங்கன்னா, ஏன்னா அப்பதானே திரும்பவும் வந்துட்டு ஒரு பயங்கரமான பீஸ்டை இங்க வாங்க முடியும். ஆனா நம்ம ஹீரோ அந்த ஷென் அந்த பொண்ணுக்கு தான் கான்டாக்ட கொடுக்கலான்னு யோசிக்கிறான். அதுவும் இதுக்கு கனெக்ஷனை அப்படி உருவாக்கலான்னு. எதுக்காக நான் அந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன்னா, அவ அகாடமில படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கா. அவ மூலமா ஏகப்பட்ட பொண்ணுங்க பசங்க எல்லாருமே இங்க வருவாங்க, பேட்டில் பெட்ட வாங்கணும், பேட்டில் பண்ணணும்னு. அதே மாதிரி மிஸ்டர் யாங்க பத்தியும் சொல்ல வேணாம், அவன் ஒரு ஷாப்பையும் வச்சிருக்கான். ஆளு அவன் ஷாப்ல இருந்து கஸ்டமரை அப்படியே எப்படிக்கா திருப்பி விடுவான். 2 சைடும் எனக்கு லாபமா இருக்கு, அப்புறம் எதுக்காக நான் விடணும்? ஆஹா காசு காசு, பவரோ பவரு, பீஸ்டோ பீஸ்ட். உடனே நம்ம இன்ஃபர்மேஷன் வேணுமோ, இந்தாங்க ஸ்கேன் பண்ணுங்க, ஜிபேல 100 ரூபாய் அனுப்புங்க, அதுக்கப்புறம் என்னோட கான்டாக்ட் உங்களுக்கு வரும். அவ்வளவுதான். இப்படியே பேங்க் பேலன்ஸை ஏத்திட்டு அங்க ஷட்டர் ஆளு மூடுவான். சீக்கிரம் சிஸ்டம் பொண்ணு, சீக்கிரமா ஷாப்பை ஓபன் பண்ணு, நான் இப்பயே டேலண்ட் பீஸ்ட் அதெல்லாம் வாங்கணும். அதுவும் அதுக்கேத்த மாதிரி ஓபன் பண்ணோம். ஆமா என்னப்பா இது, இந்த இடத்துல கொஞ்சோண்டு பீஸ்ட் தான் இருக்கு. மாஸ்டர் மாஸ்டர் இதெல்லாம் ஃப்ரீ மாஸ்டர், அதனால தான் இது கொஞ்சோண்டு இருக்கு, உங்களுக்கு வேணுமா காசு அதிகமா பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பீஸ்டும் பங்கமா கிடைக்கும். காசெல்லாம் என்கிட்ட கூட்டி கிடக்குது, போய் வந்து பெரிய பீஸ்ட் எல்லாம் எத்தனுவாமா. புரியுது மாஸ்டர். உடனே அது ரெஃப்ரெஷ் பண்ணி ஏகப்பட்ட பயங்கரமான பீஸ்ட் எல்லாம் அது கொண்டு வரும். அட என்னப்பா இது, இதுங்க ரொம்ப அக்லியா இருக்கு. சரி இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அங்க டோட்டலா ஒரு 3 பீஸ்டுங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்குது 3 தலையோட இருக்கிற ஹெல் ஹவுண்ட், ரெண்டாவதா ஒரு வேர்வுல்ஃப், மூணாவதா டீமன் லார்ட் அப்படின்னு ஒரு டிராகன் பீஸ்டும் இருக்கு. அங்க ஹெல் ஹவுண்ட பார்த்தோன்னே அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பீஸ்ட் எனக்கு வேணாப்பா, நான் கடைக்கு பால் வாங்கலான்னு போகும்போது ஒரு நாய் என்ன கச்சிச்சு, அந்த நாய்க்கே ஒரு தலை தான் இருந்துச்சு, ஆனா இதுக்கு 3 தலை இருக்கு. எனக்கு கீழே இருக்கிற அந்த கன்னையும் 2 பால்ஸையும் இது 3 தலையை வச்சு ஒண்ணுமே இல்லாம பிரிச்சு மேஞ்சிரும். அதனால இந்த மாதிரி ஒரு கொடூரமான நாய் எனக்கு வேணாமா. இந்த மாதிரி ஜோக் எல்லாம் உங்களுக்கு புரியணும்னா மெம்பர்ஷிப்பை மறக்காம வாங்குங்க, ஏன்னா அப்பதான் டப்பு டப்பு டப்புன்னு வீடியோஸ் உங்களுக்கு வரும். மாஸ்டர் அதை விடுங்க, அவங்க மெம்பர்ஷிப்பை அப்புறமா வாங்குவாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க இதை பாருங்க. இங்க ஒரு டீமன் லார்ட் அப்படின்னு ஒரு டிராகன் டைப் பெட் பீஸ்டும் இருக்கு. உடனே நம்ம ஆச்சரியமா வரும், என்னது ஒரு டிராகன் டைப்ல இருக்க ஒரு பெட் பீஸ்டா? அத ஆளு கிளிக் பண்ணி செக் பண்ணா அதோட பேரே இப்போதாங்க முழுமையா தெரியுது. அதோட பேரு டிமானிக் டிராகன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரி ஒரு பெட்டு தாங்க தேவை. ஆளு கிளிக் பண்ண அத்தனுடைய முன்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய டிராகன் பீஸ்டும் அப்பியர் ஆகுது. மாஸ்டர் அந்த அளவுக்கு ஆச்சரியமாக வேணாம், ஏன்னா இது வெறும் ஒரு குட்டி தான். அட இத போய் குட்டின்னு சொல்ல இருக்க, இது உனக்கு குட்டி மாதிரியா இருக்கு, அப்போ இதோட பெரிய வருஷன் என்ன சிம்பாவா என்ன? மாஸ்டர் அப்படி இல்ல, இது ஒரு டிராகன் டைப் பீஸ்ட்ல. இந்த டிராகன் டைப் பீஸ்ட்னாலே இப்படிதான் சைஸ்ல ரொம்பவும் ஜெய்ஜாண்டிக்காவும் பெருசாவும் இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற இந்த டிராகன் பீஸ்ட் இது வந்து ஒரு டார்க் டைப் பீஸ்ட். சிம்பிளா சொன்னா இந்த சாதாரணமான டிராகன்லாம் இருக்கும்ல, அதை ஹண்ட் பண்ணி அதோட எபிலிட்டிஸ் அடைஞ்சு இன்னமும் பயங்கர ஸ்ட்ராங்கா டிவோர் பண்ணிட்டு போயினே இருக்கும். அதே மாதிரி மறக்க வேணாம், நம்ம ஹீரோ கிட்ட டார்க் எபிலிட்டிக்கான ஒரு ஸ்கில்லும் இருக்கு. டார்க் டைப்ல ஏதாச்சும் ஒரு பீஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட இருந்துச்சுன்னா அதோட பொட்டன்ஷியல் அதே மாதிரி தான் இப்பதான் ஆளு பை பண்ணானே, அதுக்குள்ள இதோட லெவலும் அங்க 10ல இருக்கு. அது போக இதோட ரேங்கும் டாமினன்ஸ் ரேங்க். சிம்பிளா சொன்னா ஓவர்லார்ட் அப்படின்னு ஒரு ரேங்க் இருக்கு, அதோட மறுபேர் தான் இந்த டாமினன்ஸ். அது நம்ம ஓவர்லார்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பெட்டோட ரேங்கிங் லெவலை பத்தி நம்மளுக்கு தெரியுது. கடைசியில இருக்கிறது அவிக்னிங், அதுக்கப்புறம் சூப்பர், பிரைட் ஸ்டார், டார்க் மூணு, பிரேசிங் சன், ஹோலி ஸ்பிரிட், ஓவர்லார்டா இருக்கிற டாமினன்ஸ் அந்த லெவலு, அதுக்கப்புறம் கடைசியா வருது கிங். இந்த ஷியா இந்த சிட்டிலேயே ஒரு சில பேரு கிட்ட தான் கிங் லெவல்ல இருக்க பீஸ்ட் பெட்டே இருக்கு. ஆனா அதுலயும் கிங் லெவலுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த டாமினன்ஸ் இல்ல ஓவர்லார்டு அந்த லெவல்ல இருக்க ஒரு டிராகன் அது என்கிட்ட இப்பயே இருக்கு. பரவாயில்ல, என்ன ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அட என்னப்பா இது எனக்கு டபுள் ஓகே, சீக்கிரம் கான்ட்ராக்டை இப்பயே மேக் பண்ணு. இதுக்கப்புறம் ஆளு அந்த டிராகன் கப் கூட கான்ட்ராக்டை மேக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க யோசிக்கிற மாதிரி தான் இது ஒரு கப், அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு குட்டி. அங்க சிஸ்டம் பண்ணும், சீக்கிரம் ஃபியூஸ் பண்ணுங்க. அங்க டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட டார்க் ஆட்ரிபியூட்டை கொஞ்சம் அப்படியே பார்ப்ப ஆரம்பிக்க, அதுவும் அந்த டிராகன் கூட இணையும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஃபியூஸ் ஆகுது. அந்த டிராகன் கூட கான்ட்ராக்டும் மேக் ஆன அர்த்தனுடைய அதுவும் அப்படியே சின்னதாகும். ஆனா நீங்க யோசிக்கிற அளவுக்கு அது சின்னதாவுல பெருசா தான் இருக்கும். மாஸ்டர் கங்க்ராலேஷன், நீங்க வெற்றிகரமா லெவல் 10ல இருக்கிற ஒரு டீமன் கிங் மாதிரி இருக்கிற ஒரு பயங்கரமான பீஸ்ட டீம் பண்ணிருக்கீங்க. நம்ம யூவும் கேக்குறான், ஆமா
எதனால இந்த பீஸ்ட்டை என்னோட பீஸ்ட் டேமிங் ஸ்பேஸுக்குள்ள அனுப்ப முடியல மாஸ்டர்? அது ஏன்னா என்னமோ அந்த லிமிடேஷன் அது வந்து உங்களுக்குள்ள இருக்கு. இப்பதான் நீங்க ரீசெண்டா அவிக்கின் பண்ணீங்க, அதனால அவிக்னிங் லெவல்ல இருக்க ஸ்டார்டிங் பீஸ்ட் அதுங்களை ஒண்டிதான் உங்களால அங்க சென்ட் பண்ண முடியும். ஆனா இதுவே இந்த டிராகன் டீமன் லார்ட பத்தி சொன்னா இது ஆல்ரெடி ஓவர் லார்டு அந்த ரேங்க்ல இருக்கு. அது பத்தாதுன்னு இதோட சைஸும் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால இது அனுப்பதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம். இப்போ சிஸ்டம் பொண்ணு எல்லாமே ஓகே தான், இந்த டிராகனோட சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, அதனால இதோட சைஸை கொஞ்சம் சின்னதாக்க முடியுமா? அவ்வளவுதானே மாஸ்டர், நீங்க அதுகிட்ட வெறுமா இப்படி சொல்லுங்க, அந்த டிராகனால சைஸையும் சின்னதா மாத்த முடியும். அவ்வளவுதான். நம்ம ஹீரோ சொன்ன அத்தனுடைய அந்த டிராகனும் ஒரு சின்ன டிராகனா அப்பியர் ஆகுது. பரவாயில்ல, இது கம்ஃபர்டபுளாவும் கன்வீனியன்டாவும் இருக்கு. இது போதுமே. இப்போ இது எல்லாமே வெறும் ஆரம்பம் ஒண்டிதான். இப்போ என்கிட்ட ட்ரிபிள்எஸ் ரேங்க்குக்கான டேலண்டும் இருக்கு, அதே மாதிரி டிமானிக் வேர்ல்டு டெஸ்ட்ராயிங்கா இருக்கிற டீமன் கிங் டிராகனும் இருக்கு. இதை வச்சு எனக்கு கொடுமை பார்த்தின எல்லாருக்கும் ஒரு ரிவெஞ்சை கொடுக்க முடியும். அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். ஸோ இப்படி நம்மளால சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். என்னடா இது ஃபைட்டே இல்லை அப்படின்னு யோசிக்க வேணாம். இப்பதானே நம்ம ஹீரோ அவேக்கன் பண்ணி பீஸ்டியா அடைஞ்சிருக்கான். இதுக்கப்புறம் தான் அங்க ஃபைட்டு ஏகப்பட்ட பயங்கரமான ஸ்கில் எல்லாம் நம்ம ஹீரோக்கு அங்க கிடைக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா இது இந்த பீஸ்ட் டேமிங் மானுவாவும் போன பீஸ்ட் டேமிங் மானுவாவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமாங்க, ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் இதுல இருக்க நம்ம ஹீரோ அவன் பேரும் லூ யூ, அதுல இருக்க அந்த ஹீரோட பேரு ஷியான் ஷின் யூ, ரெண்டு பேருக்குமே யூ அப்படின்னு தான் இருக்கும் பேரு. சரி, பேரு தான் சிமிலரா இருக்கு அப்படின்னு நம்ம விட்டாலும் கேரக்டரும் அப்படியே சிமிலரா இருக்கு. என்ன இந்த பீஸ்ட் டேமர் மான்வாவோட ஹீரோ கொஞ்சம் டை அடிச்ச மாதிரி இருக்கும், அங்க டை அடிக்கல, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஆர்ட் ஸ்டைல். இதுதான் வித்தியாசமே. அதே மாதிரி அந்த பீஸ்ட் டேமர் மான்வா வேணும்னா கேளுங்க, 2D அனிமேவா இருக்கு. நம்மளோட செகண்ட் சேனலா இருக்கிற அந்த 2.2 அதுல வேணா நான் போறேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டோரி உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். இதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட கூடிய சீக்கிரத்துல கொண்டு வரேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.